உன் விதி எப்பொழுது மாறும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாயல்லவா? அந்த விதியை மாற்றியமைத்து உன் வாழ்க்கையை நல்லதொரு பயணத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு இந்த வாராகி தாய் நான் உன்னை தேடி வந்து விட்டேன். மனதிற்குள் ஆழமான விஷயத்தை நினைத்து கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று நீ நினைக்கின்ற வேளையிலே இதை கேட்டு முடிக்கும் மறுநொடியே உன்னை நேசிக்கும் ஒருவர் உன்னிடம் இதை சொல்லியே ஆக வேண்டும் என்று உன்னிடம் பேசுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார். நம்ப முடியாத அதிசயத்தை பெறுவதற்கான நல்ல நேரத்தை தொடங்கி இருக்கும் போது நீயே ஆச்சரியம் படும்படியான வெற்றி செய்தியை நல்ல விஷயத்தை தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் பட்டதை என்னிடத்தில் சொல்லிவிட்டாய். இனி குழப்பங்களும் உனக்கு தேவையில்லை. என் பிள்ளையே, உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை நான் இங்கு தாங்கி நின்று கொண்டு உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லை என்றெல்லாம் எண்ணிக்கொள்ளாதே. உன் மனதிற்குள் பயத்தை வைத்து கொண்டு நீ எங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்காதே. எங்கே அலைந்து கொண்டாலும் சரி, உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாய் ஒருவளே உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது நடக்க இருக்கும் நல்லதற்காக நான் உன்னோடு சேர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உனக்கு எதை கொடுத்தால் நீ சந்தோஷப்படுவாயோ, உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நான் உனக்கு உறுதியான தன்மையை தந்திருக்கின்றேன். அவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? இப்பொழுது அவரே உன்னை தேடி வந்து உன் வெற்றிக்கான பாதையை தருவதற்கு உன் தாய் வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே. எதற்காக உன் மனம் இங்கு வருந்தும்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது? எனக்கு மட்டும்தான் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றதோ? எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் அங்கு வாழ்க்கை தலைகீழாக மாறிக்கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ளாதே. உன் நிகழ்வினை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது, உன் வெற்றிக்கான தருணத்தை நான் குறித்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையை பற்றி எல்லாம் நீ கலங்காதே. எதிர்காலத்தின் என்ன ஓட்டத்தை மனதில் வைத்து கொண்டு நீ நிகழ்காலத்தில் இருக்கும் செயல்களை மறுத்து கொண்டு இருந்தால் எப்படி தங்க பிள்ளையே உன் காரியத்தில் வெற்றியை பெற முடியும்? உன் வெற்றிக்கான தருணத்தையும் நேரத்தையும் வழங்குவதற்கு இந்த தாயே உன்னோடு வந்து கொண்டு இருக்கும்போது நடக்க இருக்கும் நல்லதை உனக்கு நற்பலனாகத்தான் தருவதற்காக வந்திருக்கின்றேன். எந்த ஒன்று உனக்கானதாக மாறும் என்று நினைத்தாயோ அதை தருவதற்கு இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் இங்கு சிந்திக்கவே வேண்டாம். மனதில் பட்டதை உள்ளதை உள்ளபடி யாராவது சொல்லிவிட மாட்டார்களா என்று ஏக்கம் கொண்டு இருக்கும் என் தங்கமே, இதோ உன் ஏக்கத்திற்கு நல்லதொரு தீர்வாகத்தான் இந்த தாயானவள் உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாயே உன்னை சேர்ந்து வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நான் விதித்திருக்கும் போது உன் நேசிப்பவரும் உன்னை தேடித்தான் வரப்போகிறார். யார் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்வதற்காக உன் மனதிற்குள் இருப்பதை நீ நினைத்து கொண்டு பயம் கொள்ளாதே. அவர் உன்னை பற்றி என்ன நினைத்து இங்கு என்ன ஆகப் போகிறது? உன் வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கு இந்த தாய் ஒருவளாக இருக்க முடியும். என் பிள்ளையே, உன் வெற்றியின் தருணத்திற்காக உன்னையே நீ மாற்றிக்கொள்கின்ற சூழ்நிலையை கையில் எடுத்திருக்கின்றார். இந்த போராட்டத்தில் யார் ஜெயிப்பது யார் விடுவது என்று தெரியாமல் உன் மனம் இங்கு வருத்தப்பட்டும் காயப்பட்டும் கொண்டு இருக்கின்றாய். அந்த வருத்தத்தையும் காயத்தையும் இப்பொழுது தாண்டி நீ வெற்றி பெறும் தருவாயினும் உன்னை நேசிப்பவர் உன்னை விட்டு போய்விட்டார் என்று நினைத்து கொண்டு இருக்கும் பொழுதிலே அவரே உனக்கானவராக உன்னை தேடி வரத்தான் போகிறார். மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இரு. எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் எந்த நிலையிலும் என் பிள்ளைகள் கடினமான பாதையை கடந்து வரும் போது கூட எனக்காக என் தாய் ஒருவளே இருக்கின்றாள். நான் கசிந்துருகி கண்ணீர் விட்டதற்கெல்லாம் இங்கு
பலன் கிடைக்கத்தான் போகிறது என்று நினைக்கின்றாய். என் பிள்ளையே, அந்த நினைவுகளுக்கெல்லாம் பலன் கொடுக்கத்தான் இந்த தாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதிற்குள் இருப்பதைத்தான் நீ என்னிடம் சொல்லிவிட்டாயே. அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. ஒவ்வொரு நிலையிலும் நீ என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று சொல்வதற்குத்தான் இந்த தாயானவள் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். ஏதோ ஒன்றை இழந்து விட்டது போலல்லவா இப்பொழுது உன்முகம் களை இழந்து கொண்டு இருக்கின்றது. யார் சொன்னது நீ இழந்து விட்டாய் என்று? இழந்ததை விட சிறப்பான மாற்றத்தையும் சிறப்பான ஒன்றையும் தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் உள்ளது நான் அறியாமல் இருப்பேனா? இதோ உன் மனதில் இருப்பதை நீ நேசிப்பவரிடம் சொல்லி அவர் உன்னிடத்தில் சேர்க்க வேண்டிய நல்ல செய்தியும் இப்பொழுது நான் உன்னிடத்தில் சேர்ப்பதற்காகத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். எத்துணை சோகங்களும் எத்துணை சோதனைகளும் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் அத்தனை விஷயத்திலும் நல்லதொரு தீர்வையும் மாற்றத்தையும் தருவதற்கு இந்த வாராகி தாய் நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடக்கப் போகுமோ என்பதல்ல வாழ்க்கை. என்ன நடந்தாலும் என்னை தாங்கி பிடிப்பதற்கும் அதை தாங்கி நிற்கும் மனதைரியத்தை தருவதற்கும் என் அம்மையானவள் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் இதற்காகவும் இங்கு மனம் வருந்தவே வேண்டாம் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன்னை சுற்றி நடக்கும் செயல்கள் அத்துணைக்கும் இந்த தாயே பொறுப்பேற்று கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்க பிள்ளையே உன் மனம் வருத்தப்பட்டு கொண்டும் கலங்கி கொண்டும் இருக்கின்றாய்? கலங்கி கொள்வதனால் இங்கு ஒன்றுமே நேரிடப் போவதில்லை. உன் கலக்கத்திற்கு நல்லதொரு தீர்வை சொல்வதற்குத்தான் இந்த தாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் வெற்றியின் தருணத்தை யார்தான் தீர்மானிப்பாளோ, யாராவது என் கண்ணீரை துடைக்க வரமாட்டாளோ என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் உன் கண்ணீரை துடைப்பதற்கு உன் தாய் வராகியே இங்கு உன்னை தேடி வந்து விட்டாள். எப்படியாவது என் வாழ்க்கையை கரையேற்றி விடுமா என்று சொல்லும் நிமிடத்திலே இதோ உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் உன் வெற்றிக்கான பொக்கிஷத்தையும் தருவதற்கு இந்த அன்னையானவளை வந்து கொண்டு இருக்கும் போது யாருமில்லை என்று நீ உன் தனிமையை நினைத்து உன் மனம் வருந்தி கொண்டு இருக்காது. உன் மன வருத்தங்களும் உன் மன காயங்களும் இங்கு காணாமல் தான் போகப் போகிறது. எந்த ஒரு நிலையிலும் என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை தருவதிலிருந்து நான் தப்பிக்கவே மாட்டேன் என்பதில் உறுதியளித்து விட்டேனே. அதன் பிறகும் இதற்காக தங்கமே உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய். உன் கலக்கத்திற்கு விடை கொடுக்கத்தான் இந்த தாய் வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நீ நேசிப்பவரை உன்னிடத்தில் ஒப்படைக்காமல் நான் வேறு எங்கே செல்லப் போகிறேன்? எதை நினைத்து நீ என்னிடம் தவமிருந்து கொண்டாயோ, எதை நினைத்து நீ என்னிடத்தில் வந்தாயோ அந்த நிகழ்வினை தருவதற்காக, அந்த நிகழ்வினை நினைவாக்குவதற்காக இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மாற்றத்தை வரும்போதே அதை சரியாக பயன்படுத்திக்கொள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என் தாய் இருக்கும்போது அவள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாள். அவள் தானே என்னுள் இருந்து என்னை இயக்கி கொண்டு இருக்கின்றாள். அப்படி இருக்கும்போது என் கண்ணீருக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலம் வராமலா போய்விடும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உனக்கான நல்லதொரு தருணத்தை தருவதற்கு இந்த தாயே உன்னிலிருந்து உனக்கான வழிகாட்டியாக இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது யாரை பற்றியும் எதை பற்றியும் உன் மனம் இங்கு கலக்கமடைந்து கொண்டு இருக்காது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீ என் மீது பாரத்தை போட்டுவிட்டு இங்கு நிம்மதியாக இரு. உன் வெற்றிக்கான நிலைமையை நான் தாங்கி செல்வதற்கு, உன் வெற்றியை நிலையாக்குவதற்கும் தானே இந்த தாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். சோகத்தோடு இருக்கின்றேன் என்று தேவையற்ற பாரங்களை நீயாகவே இங்கு எண்ணிக்கொண்டு சுமந்து கொண்டு இருக்காதே. இந்த பாரங்களை எல்லாம் இந்த தாய் எப்பொழுதே சுமக்க தொடங்கிவிட்டேன். அதன் பிறகும் ஏன் ஆழமாக யோசனைகள் சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய்? அவர் வருவாரா வராட்டாரா என்று தானே நினைக்கின்றாய்? வருவார் என்ற நம்பிக்கையில் தானே நீ என்னை அங்கு அனுதினமும் நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் தங்கமே, உன் மனதிற்குள் இருப்பது உன் வெற்றியின் தருணத்திற்காக நான் உன்னை அழைத்து வந்து இருக்கும் போது
நீ எதை கண்டும் எதை நினைத்தும் உன் மனம் இங்கு வருத்தப்பட்டு கொண்டும் அச்சப்பட்டு கொண்டும் இருக்காது. உனக்காக உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்திலும் நான் கவனமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். மனதில் இருப்பதை ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. உனக்கு நல்லதை இந்த தாயே நடத்தி தர வந்தே விட்டேன். நிச்சயம் நீ நேசிப்பவர் வரத்தான் போகிறார். ஓம் வராகி தாயே போற்றி.